சில செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் சந்தித்த அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு மிக நீண்ட கால இடைவேளைக்கு பிறகு அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். உண்மையில் அந்த சந்திப்பு இப்போது முடிவு பெற்றது. அலஸ்காவில் இருந்து இருவருமே விடைபெற்று சென்று விட்டார்கள். அலஸ்காவினுடைய படை முகாமில் அல்லது படை தளத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த சந்திப்பு தொடர்பில் மிகப்பெரிய ஒரு அவதானம் செலுத்தப்பட்டிருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த சந்திப்பினுடைய மூல காரணமே யுக்ரைனுடைய அந்த யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்கொண்டு செல்வது தொடர்பான தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல், அது தொடர்பான விடயங்களை பேசுதல். அதனை தாண்டி அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே அறிவித்திருந்தார், ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த காலக்கெடு, பொருளாதார வரி அதிகரிப்பினுடைய காலக்கெடு முடிவுறுகிற நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் மீண்டும் எழுந்த நிலையில் வரிகளை சற்று குறைத்து வரி விலக்குகளை சற்று அறிவித்திருந்தார். வரி விலக்கு என்பது பூரணம் அல்ல, அறிவித்திருந்தவற்றிலிருந்து சிலவற்றை நீக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. அலஸ்காவுக்கு வருகை தந்திருவருமே செங்கமல வரவேற்பு அழைத்து செல்லப்படுகின்ற போது B-2 பாம்பர் விமானம் மற்றும் போர் விமானங்களால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. என்ன சப்தம் என்று திரும்பி பார்ப்பதை போல புட்டின் பார்த்தார். இதெல்லாம் இடம்பெற்று ஒரே காரிலே அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் பயணித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றது. அதற்கு முன்பு கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் அவர்கள் இருவரும் கலந்துரையாடினார்கள். என்ன கலந்துரையாடினார்கள் என்பது தொடர்பில் அவர்கள் ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது, குறிப்பாக அந்த இடத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம், ரஷ்யாவினுடைய ராஜதந்திரிகள் என வருகின்ற போது அவர்களுடைய வெளிவிவகார அமைச்சர் இருந்தார், அவர்களுடைய முக்கிய ராஜதந்திரிகள் இருந்தார்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களுடைய இருந்தார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தரப்பிலே பார்த்தோம் என்றால் அங்கும் அப்படித்தான் முக்கிய ராஜதந்திரிகள், வெளிநாட்டுத்துறை அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்தார்கள். பேசுகின்ற போது ஒரு விடயத்தை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. விளாடிமிர் புட்டின் ரஷ்ய ஜனாதிபதி என்ன கூறியிருந்தார் என்றால், அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வருகை, அழைப்பு, இவை இரண்டையும் பாராட்டி பேசியவர், அதாவது தனக்கு விடுத்த அழைப்பை பாராட்டி பேசியவர், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த சந்திப்பின் போது தாங்கள் என்னென்ன தீர்மானங்களை எடுத்தோம் என்பதனையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள். அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், அமெரிக்க ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது பூரண முடிவு எடுக்கப்படவில்லை என்று அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருந்தார். அதாவது யுக்ரைனுடனான போர் நிறுத்தப்படாது என்ற ஒரு விடயத்தினை தெரிவித்திருந்தார். அது ஏதோ அமெரிக்க ஜனாதிபதி பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஐரோப்பிய தலைவர்களை கன்னத்தில் அறைந்ததை விட்டதை போன்று இருந்தது. அது அப்படி இருக்கின்ற போது இன்னொரு விடயத்தினையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த முறை விரைவில் சந்திப்போம் என்று சொன்னபோது ஆங்கிலத்திலே, பொதுவாக ரஷ்ய ஜனாதிபதி ஆங்கிலத்தில் பேசுவது என்பது அரிய ஒரு விடயம். ஆனால் இங்கே ஆங்கிலத்திலே பேசி அடுத்த முறை ரஷ்யாவிலே சந்திப்போம் என்று ஆங்கிலத்திலே கூறியிருந்தார். அது அனைவரையுமே சற்றே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து வரும் நன்றி கூறி அங்கிருந்து விடைபெற்று திரும்பினார்கள். இந்த சந்திப்பில் இன்னும் ஒரு விடயத்தினை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதியும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இருக்கின்ற போது சில வர்ணனையாளர்கள் தெரிவித்திருந்தார்கள், ஜெலன்ஸ்கியை போன்று கையாள்வாரா ட்ரம்ப் என்று. அப்படியெல்லாம் புட்டினோடு கையாள முடியாது. ஜெலன்ஸ்கியை நகைச்சுவை நடிகராக அல்லது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, உண்மையிலே அவர் நகைச்சுவை நடிகர் தான், அது வேறு விடயம். நகைச்சுவை நடிகராகவே பார்த்தார் ட்ரம்ப் என்பதற்காக புட்டினை அவ்வாறு பார்த்தால் அடுத்த நிமிடம் அவ்வளவுதான் இல்லையா? ஆகவே விளையாடுவது யாருடன் என்பதனை பொறுத்து தான். புட்டினோடெல்லாம் அப்படி விளையாட முடியாது. ஏனென்றால் இருவரும் சம தலைவர்கள். பொருளாதார ரீதியில் அமெரிக்கா பலமானதாக இருந்தாலும் உலகம் என்று வந்துவிட்டால் இரு தேசங்கள் தான் பிரதானமாக இருக்கும். அதில் ஒன்று, அது வரலாற்றில் இருந்து இன்று அது வேறுபட்டிருக்கிறதா என்பது பல காரணங்களோட வேறுபடும். சிலர் குறிப்பிடலாம், ரஷ்யாவுக்கு நிகராக சீனா வந்துவிட்டது, இந்தியா வந்துவிட்டது என்றெல்லாம் கூறலாம். ஆனால் என்றுமே பிரித்தானியா இன்று உலகளவிலே பேசு பொருளாக இல்லாவிட்டாலும் கூட உலகத்தினுடைய ஆளுகை என்று வந்துவிட்டால் பிரித்தானியா மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 2 உலகப் போர்களில் பிரதானமாக இருந்ததே பிரித்தானியாவும் ரஷ்யாவும் தான். அது இதர கூட்டணி நாடுகள் இருந்தாலும் கூட அது பேசு பொருளான தலைமைத்துவங்கள் என்று பார்த்த நாடுகள் அவைகள். அவை இப்போது அது சற்று மாறியிருந்தாலும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ற நிலை இப்போது இருக்கிறது. ஆகவே நேட்டோ ஒரு புறம் இருந்தாலும் வர்சோ எல்லாம் இப்போது பயன்பாட்டில் இல்லை, சோவியத் யூனியன் எல்லாம் இல்லை என்றாலும் கூட நாங்கள் அந்த உடன்படிக்கைகளை பற்றியெல்லாம் ஆராய்கிற போது எங்களுடைய வரலாற்று உண்மைகள் பலவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். தேடி பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். ஆகவேதான் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ரஷ்ய ஜனாதிபதியினுடைய மிக முக்கியமான
இந்த சந்திப்பு என்பது ஒரு இரு தேசத்து தலைவர்களினுடைய சந்திப்பு அல்ல. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு, வரலாற்று ரீதியான சந்திப்பு. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.